ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாடுங்கலாம் பாருங்கள். சைலண்டாக படுத்துருக்காங்களா? இப்போ ஒரு 2-3 நாளாக வெளியில் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகலையா, அதே பழக்கத்தில் கம்முன்னு இருக்கானுங்க பாருங்கள். இல்லைன்னு வச்சிங்க, நேரத்துக்கு கால நேரத்தில் அவங்கள பார்த்துட்டாலே கத்துவானுங்க. இன்றைக்கி ஒரு சத்தமும் இல்லை. அவங்கெல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, கூப்பிட்டாங்க, ஒரு சவுண்டு கூட கொடுக்கல. சைலண்டாக படுத்துட்டானுங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பழக்க வழக்கங்கிறது இருக்குது. ஒரு நாள் என்ன பழகுறோமோ மறுநாளும் அதே எதிர்பார்க்குதுங்க. இப்போ 2-3 நாளாக ஓட்டிகிட்டு போகாமல் அதே பழக்கத்துக்கு சைலண்டாக இருக்குங்க. நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கிச்சிங்க. அவங்க கேட் வரைக்கும் இது வரைக்கும் வந்தாங்க, பார்த்தாங்க. இப்போ வயலுக்கு போனால் கூட போகிறதில்ல. நம்மளை ஓட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படின்ட்டு சைலண்டாக படுத்துக்குதுங்க. இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு சத்தம் கேட்டுச்சுன்னா போதும், அவங்கள பார்க்கணும் கூட தேவையில்லை. சத்தம் கேட்டுச்சுனாலே உடனே கோரஸாக கத்துவாங்க. ஆனால் எல்லாம் கொஞ்சம் இறச்சிச்சு, பரவாயில்ல. ஏண்டி தங்க பிள்ளைய விட்டு விடுமா? பாங் பாங், என் தங்கம் பாவண்டி பாடி. அது எப்படி கூப்பிடுது பாருங்க. வாங்க வாங்க, ஊட்ட விட்றோம், ஓடியாங்க. எங்கே ஊட்டுதான் என்னவோ, கறந்து தான் ஊற்றணுவா? ஏம்மா ராத்திரி கொஞ்சம் போது லைட்டாக ஊட்டினான், ஒரு 11 மணிக்கா 2 சப்பனாவது சப்புச்சு. ஆனால் சிரிஞ்சி அதை இழுத்து போட்டோம்னா கடன்னு குடிக்குது. செல்லாம் என்னோட சத்தத்தையே காணும். விடிய காலைல கத்துனான், எங்கே கிடக்கான்? எங்கடி ஆளையே காணும்? ஐயோ, கூண்டுக்குள்ளே ஆளையே காணும். எங்கடா போனான் புள்ள? இருடி, புள்ளையவே காணோம். எங்கே போச்சாலே? ஐயோ, ஏதாச்சும் தூக்கிட்டு போயிச்சா? எம்மடி, இருமா விடிய காலை கத்துனானே, வெளில வந்துட்டானா? ஆமாம்மா, வெளில வந்து அவனை விட்டுருக்க மாட்டானோடாச்சே. வரேன் இருடி, எனக்கே பத்தட்டமாக இருக்கு. எங்கடா ஆளையே காணோம்? எங்கடி போச்சா? ஏதாச்சும் தூக்கிட்டு போயிச்சா? ஐயோ, எங்கே போனா? மதுரை நடந்து வந்திருக்க மாட்டானே அவன். விடிய காலை கத்துச்சியாச்சே. எங்கடி பிள்ளைய காணா? ஐயோயோ, எங்கடா அங்கே வந்து கிடக்குற? எப்படி அங்கே வந்த? அட லூசு பயல, ராத்திரி கொஞ்சம் தெம்பு ஏறினதான் ஆரம்பிச்சிட்டியா நீனே? மண்ணு தின்னியா? ஏந்திரி, சத்தனாக பயந்துட்டேன்டா. அப்பாடி, நெஞ்சு வெளியே வந்துடும் போல இருக்கு. எப்படி இம்மா தூரம் வந்துச்சு? தேருக்கடி தங்கம், தேருக்கு ஓடியா. ஆனால் விடிய காலம் கத்துனான்டா. பா இதுக்கு ஒருத்தவங்க கிரேப் வாட்டர்லாம் போட சொன்னாங்க. நம்ம போட்டு விட்டுருந்தோம். நேற்று மதியானம் வரைக்குமே பால் ஒழுங்காக குடிக்கவே இல்லை. நம்ம கறந்து போட்டு விட்டது தான். இங்கே பாருங்கள், அதுக்காட்டி பேனை பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? லவோண்டு தான் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல இதுக்கு அவ்வளோ பெயின் வருது. இதுக்கிட்ட போய் மருந்து என்னத்தை போட முடியும்? இது உடம்புல தாங்குமா அது? தங்க அம்மாட்ட போய் பால் குடி. ஆனால் இது பால் குடிக்க முடியல தவிர கீழே படுத்துக்கிட்டே என்ன பண்ணுதுன்னா லேசாக மண்ணை நக்கிக்கிட்டே இருக்குது. பயத்தில் எனக்கு மூச்சு கூட வரலடா. ஊட்டெல்லாம் தெரிய மாட்டேங்குது.
நம்ம கறந்து போட்டால் ஊட்டுது, குடிக்குது. கொஞ்ச நேரம் ஆனால் தான் நான் ஃப்ரீ ஆகலாம். காலையில் வேர்க்குது. கிளைமேட் பாருங்கள், நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இவனை காணுங்கிற பதட்டத்தில் அப்படி ஒரு வேர்வை இருக்குது. எப்படி அம்மா தூரம் போனால் நீ ஏந்திரிச்சு இந்த இடுக்கலலாம் கால் மாட்டாம? பாலை குடி தங்கம், இங்கே வா, பாலை குடி. எல்லாம் செய்யல, பாலை குடி. இரு வரேன், இருமா வரேன். இந்தா 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 குடிங்க. இங்கே வருங்க, குடிம்மா. பாயை தரமா? இந்தா கீழே படுத்து நைஸாக மண்ணை தின்னு இருக்குண்டாது. நேற்று 11 மணிக்கு பாலை கறந்து ஊற்றுனானா, துடைக்காமல் விட்டுட்டேன். அது என்னன்னா, துணியை கொண்டு அங்கே போட்டுட்டேன். இருட்டில் போய் எடுத்துகிட்டு வர முடியல. துடைக்காமல் விட்டதும் சொரன்னு இருக்கு வாயிலாம். இந்தாடி இது 2 கையால் பிடிச்சிட்டு விட்டாதான். இந்தாங்க தோற்கடி அவ்வளோதாண்டிட்டாங்க. அப்பா ஐயோ விட்டான்டா. இருமா இந்தா குடிங்க. அப்பாடா, இன்னைக்கு தாண்டா அதுக்கு காம்பு எட்டியிருக்கு. ஆமாடி, குடிங்க. இது பிள்ளைக்கு, இது அம்மாவுக்கு. அது பிள்ளைக்கு கூட ஒன்றும் தெரிஞ்சிக்கல. இது அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த குடிடி தாங்க. இந்தாங்க இந்தம்மா தேருக்கு பாருமா. இந்த அப்பாடா, இன்னைக்கு தான்ப்பா குடிக்குது. வயிற்றில் வேற ஒரு மாதிரி கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வேறு, சளி சவுண்டாட்டம். அப்புறம் லேசாக சளி மருந்து போடலான்னா இதுக்கு ஒத்துக்காதாங்கிறதுன்னு தெரியல. நான் அப்புறம் கிரேப் வாட்டர் மட்டும் போட்டு விட்டுருந்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டு விட்டுருந்தோம். அப்புறம் வெறும் சாணியாகவே போட்டான், ஏகப்பட்ட சாணி. இந்தாடி நம்ம என்ன தான் கறந்து போட்டாலும் அது தானாக குடிக்கிற மாரி அதுக்கு வராது. இந்த மண்ணை கொஞ்சோண்டு குட்டி, அப்புறம்னாவது நான் கறந்து போட்டு விட்றேன். நம்ம இதோட மோசமாக இந்த குட்டியெல்லாம் கலந்து பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்தம்மா கீழே தேடாதம்மா. இந்தாடி இந்தாங்க. குட்டிக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னு வச்சிங்களேன், அது அம்மாவும் நக்கி கொடுக்க மாட்டேங்குதுங்க. அப்புறம் என்னடா இந்தடா, இன்னும் கொஞ்சோண்டு குட்டி, நான் அப்புறம் கறந்து போடுறேன். நேற்று மதியானம் இருந்த நிலைமைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பிழைக்குமான்ற ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்புறம் நைட்டு கொஞ்சோண்டு பால் குடிச்சதுக்கப்புறம் திருப்தியாக இருந்துச்சு. படுத்துக்கிட்டு அப்படியே தலையெல்லாம் தொங்க போட்டுச்சு, காலெல்லாம் நீட்டி என்னென்னமோ பண்ணிடுச்சு. அப்பா இந்த மந்தே பெருமா. குடிக்க மாட்டேங்குது. இந்தாடி ஏண்டியே குடி. இந்தாங்க இன்னும் கொஞ்சம் கிரேப் வாட்டர் போட்டு விடணும், ஓம வாட்டர் வச்சு.
இன்னும் ஒரு 2 நாள் அப்படியே பார்த்துக்கிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆரோக்கியமாயிடும். இருடி தங்கம், ஆட்டாத தங்கம். புள்ள பால் குடிக்கிறா பாரு. கழுத்து எட்ட மாட்டேங்குது அவளுக்கு. இந்தாம்மா. ஐயோ அம்மா பிடிச்சிக்கிறோம் குடிங்க. நீனா தேடி பிடி. பிடிங்க. அவ்வளோதாண்டி. அவ்வளோதான். குடிங்க இன்னும் 2 வா. குடிங்க. இதுவே நல்ல ஆரோக்கியமான குட்டியாக போட்டுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மருந்து வச்சு விடலாம். இந்த குட்டியை வைக்க முடியாது, ஏன்னா இன்னும் முடியே முளைக்கல அதுக்கு. அப்பப்போ பார்த்து நசுக்க வேண்டியதுதான். குட்டி பால் குடிக்குதுங்க தானாகவே. குட்டியவே காணும் கூண்டுக்குள்ளார. கூண்டுக்குள்ளே போட்டுருந்தேன்னா காணும். சத்தனாகளை பார்த்துட்டு இங்கே தேடுறேன், மேலே ஏறி அங்கே தேடுறேன், கடைசியில் பார்த்தா அந்த பக்கம் போய் அங்கே கிடக்கும். நான் போய் சத்தனாகளை காலையிலே வேர்த்துச்சு. ராத்திரியே லேசாக தப்புச்சு. இருந்தாலும் கறந்து போட்டு விட்டு வந்துட்டேன். குட்டியை போய் காணுன்னு பார்த்ததுக்கப்புறம் எதாச்சும் தூக்கிட்டு போயிச்சோன்னு ஒரு பயம். காணுங்கிற இந்த பக்கம் விழுந்தா இது நவுறது, இங்கேனாவது விழுந்துருக்கல, அந்தாண்ட போய் அங்கே கிடக்காங்க. எல்லாத்தையும் நவுத்தி விட்டுட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. பேனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா. பேனுக்கு வேப்பலை பிச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருங்க. சொறி இது பாருங்க. வேப்பலை பிச்சு தேய்ச்சி விட்டு நம்ம ஏறு ஓட்டுறேன். மொத்தம் தான் ஏறுது இல்லையா? உங்களை பார்த்தா அதுக்கு முன்னாடி ஆடுங்கள்லாம் கத்தம்ல வெளியில் வந்தீங்கன்னா, இப்போ 2 நாள் பழக்கத்தில் பாருங்கள், சத்தமே இல்லாமல் சைலண்டாக படுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்காது. வேற என்ன நம்ம ஆடு மாரி அந்த ஆடாது ஓடுமா? ஓடாது. இன்னும் ஒழுங்காக குடிக்கல, கொஞ்சோண்டு கறந்து போட்டு ஒன்று. ஏய் மண்ணு. ஆனால் முடியாது, அப்பயும் அப்படியே படுத்துக்கிட்டு நைஸாக மண்ணை இறக்குங்க உள்ளார சுருண்டு படுத்துக்கிட்டு. இந்த வேப்பில் இருக்குல்ல சாமி, எப்படி எடுத்து வேப்பன் அந்த விட பரவாயில்ல. இது தேய்ச்சி விட்டுனா கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் கசப்பு வராது. வேப்பனை விட தடவி நான் எடுத்து அப்பப்போ ஒன்று நசுக்கிட்டு தான் இருக்கேன். அதில் வேப்பனை தேய்ச்சி விட. இதுக்கெல்லாம் பெயின் மருந்து லவ கூட தாங்காது. இது என்னத்த கேட்குது? இது கேட்காது, தேய்ச்சி விடு. என்னம்மா நேற்றுலாம் உடம்பு முடியாமல் கந்த இன்னைக்கு அடிக்கிறேன்னு சொல்கிறியே. அப்பா வளைச்சி சொல்லிடுறாங்கடா. எங்கே போற? கத்திட்டே கலந்த உன் பிள்ளை இப்போ பாரு விளாட்றான்ல, வைக்கக்கூடா. எனக்கு என்ன நிற்கிற? ஓகே, நம்ம இன்னும் ஒரு வேலையும் செய்யலை. காலையில் எழுந்ததுமே இவனை தான் பார்க்கணுன்ட்டு வந்தோம். காலையிலே நல்லா பயமுத்தி விட்டுட்டான். நம்ம போயிட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அவங்களுக்கும் டீ போட்டு எடுத்துக்கிட்டு வயலுக்கு போயிட்டு வருவோம். மல்பெரிக்கு களை வெட்டுறதுக்கு வாங்க நடந்து வாங்கடி. வா அம்மா கூட வாடி தங்கம். வாங்க. அது அம்மா கூட தாண்டா வருது, நீ ஏன்டா பயப்படுற? ஐயோ இன்னும் இது என்ன ஃபாஸ்ட்டு? ஒடியே தாங்க இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். வாங்க. அப்பாடி